வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ரோஸ்ட்டுங்க. ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கோ ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 லெமன் இந்த சிக்கனோட புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண சிக்கனை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா 1/2 அன் ஹவர் ஊறுற நேரத்தில் நம்ம மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 5 கிராம்பு ஆட் பண்ணுறேன். அதே போல் 5 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். அதே போல் 2 பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருசீரகம், அதாவது சோம்பு. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். சோம்புடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சிக்கனில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே ஆயிலில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணலைன்னா நீங்கள் சின்னதாக சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுதை வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரை பவுடர், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம்.
நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக வருதுங்க. கண்டிப்பாக சிக்கன் ரோஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகி வரட்டும். இடையில இந்த சிக்கனை வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அப்போதான் இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ இந்த பக்கமும் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.